நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வந்துட்டோம். இப்போ நாம புதுசா இன்னொரு 4 கான்செப்ட் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ எல்எல்எம் இருக்கு. ஆனா என்னோட கம்பெனியில இருக்கக்கூடிய டேட்டா நான் வந்து வெளியில கொடுக்க கூடாது. அதே நேரத்தில் எல்எல்எம்ல இருந்து எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்கிட்ட என்னோட ஓன் டேட்டா இருக்கு. நான் அதை வந்து பப்ளிக்ல இருக்கக்கூடிய எல்எல்எம்ல கொடுத்து ட்ரைன் பண்ணி என்னோட டேட்டா எல்லாத்தையும் பப்ளிக்ல லீக் பண்ண நான் விரும்பல. ஓகே, இப்போ எனக்கு வந்து பிரைவேட்டா இருக்கணும். அதே நேரத்தில் அந்த எல்எல்எம்மோட கேப்பபிலிட்டிஸை மட்டும் நான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கும்போது தான் இங்க இந்த 4 விஷயங்கள் நமக்கு வருது. 4 விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்றது வந்து RAG அப்படின்னு சொல்லுவோம். ரிட்ரீவல் ஆர்குமெண்டட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரலா RAG அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படின்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து ஆப்டிமைஸ் ஆகும். மாடல் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து ரிட்ரீவல் RAG வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு மாடலே இருக்கு, அந்த மாடலை நான் ஆப்டிமைஸ் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி நான் மாத்தணும் அப்படின்னா, என் டேட்டாவை கொடுத்து நான் மாத்தணும் அப்படின்னா அதுக்கு ஃபைன் டியூனிங் வேணும். நான் கொடுக்க வேண்டிய ப்ராம்ப்டும் கான்டெக்ஸ்டும் ப்ராம்ப்டும் ஏதோ மாடல் ஆப்டிமைசேஷனும் வேணும்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும். RAG, ஃபைன் டியூன், ப்ராம்ப்ட், இல்ல RAG ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி காம்பினேஷனை நம்ம யூஸ் பண்ணணும். அப்பனா இது என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். த ரிட்ரீவல் ஆர்குமெண்டட் ஜெனரேஷன், RAG அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா RAG வந்து பவர்ஃபுல் டெக்னிக், பவர்ஃபுல் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நான் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, ஓகே, இல்லது என்கிட்ட டேட்டாபேஸ், ஃபார்ம் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்கு. அதே நேரத்தில் வெளியில ஒரு AI இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், எனக்கு நான் அந்த ரெஸ்பான்ஸை கொண்டு வரணும். அதாவது என் கம்பெனியில கேட்கக்கூடிய கேள்விக்கு என் கம்பெனில இருந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். என் கம்பெனியோட டாக்குமெண்ட்ல இருந்து இல்லை கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ல இருந்து அந்த பதில் வரணும். பொதுவா வரக்கூடாது. ஓகே, எனக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னா RAG வந்து ரொம்ப முக்கியம். RAG பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ChatGPT-யா இருக்கட்டும், மற்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பப்ளிக்ல இருக்கக்கூடிய டேட்டா வச்சு உருவாக்கப்பட்டதுதான், ரைட்டா? ஆனா நமக்கு தேவையான எதுன்னா என்னோட டேட்டாவும் அது உள்ள போகணும். அதே நேரத்தில் என் டேட்டாவை நான் வெளியில கொடுக்க கூடாது. ஓகே, அப்போ இதை நான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா இந்த RAG யூஸ் பண்ணி, இந்த RAG மெத்தோட யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ள கொண்டு வரப்போம். இது எப்படி நடக்குது அப்படின்னா, RAG எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னா, நீங்க ஒரு டேட்டா வந்து உங்களுடைய கொஷின்ஸ் கொடுக்குறீங்க. கொஷின்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஓன் டேட்டா பேஸ்ல அது இருக்கான்னு பார்த்துட்டு அந்த டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயத்தை அதை எடுத்து மேட்ச் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராம்ப்ட் அதுவே உருவாக்கும். இந்த இடத்துல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் முக்கியம், கான்டெக்ஸ்ட் முக்கியம். ஓகே, அதுவே ஒரு ப்ராம்ப்ட் உருவாக்கி அந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணணும்னா LLM-க்கு அனுப்பும். அனுப்பி அந்த LLM-ல இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸை நமக்கு என்ன பண்ணும், நம்மளுடைய ஓன் டேட்டாவும் நம்மளுடைய ஓன் கான்டெக்ஸ்டையும் வச்சு, ப்ராம்ப்டையும் வச்சு நமக்கு அந்த ரெஸ்பான்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் வந்து நாம வந்து RAG யூஸ் பண்றது. ஓகே, இந்த டேட்டா என்ன பண்ணாது, இந்த ட்ரைனிங்ல இருக்காது, இந்த ட்ரெயின் பண்ணிருக்காங்கல்ல, இதுக்குள்ள போகாது. இது நாளைக்கு வேற யாராவது கேட்டா இங்க போயிட்டு கிடைச்சிடுமானா கிடைக்காது. இந்த டேட்டா எப்படின்னா ஆன் த ஃபிளைல போவோம், அப்படியே திரும்பி வந்துடும். நமக்கு இந்த டேட்டா வேற எந்த இடத்துலயும் ஸ்டோர் ஆகாது, எதுவுமே நடக்காது. ஸோ பிரைவேசி வந்து கம்பெனியோட டேட்டா வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஓகே, இப்போ இதே RAG எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா, RAG பொறுத்த வரைக்கும் இதுலயே நாம என்ன பண்ணலாம்னா இன்னும் நல்லா வேகமாகவும் நல்லா ரிசல்ட் வரணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், இந்த நம்மளோட டேட்டாவை நம்ம இண்டெக்ஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை என்னன்னா ஒரு சர்ச் இன்ஜின் வேணும், அல்லது வெக்டர் சர்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வேணும்.
அதுக்கு தான் அஷூர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அஷூர் ஏஐ சர்ச் அப்படின்னு ஒரு சர்வீஸ் வச்சிருக்காங்க. அது பேசிக்கா வந்து வெக்டர் டேட்டாபேஸ் பேக்எண்ட்ல அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுது. அப்படி பண்ணும்போது நம்மளுடைய ரிட்ரீவல் வந்து இன்னும் நல்லாவும் இருக்கும், அக்யூரசியும் நல்லா இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம போக போக நம்ம கத்துக்கிட்டு வரும். இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு யூஐ இருக்கு, நீங்க கொஸ்டின் கொடுக்குறீங்க, உங்களுடைய ஏஜென்ட்டாவோ இல்ல ரிட்ரீவல் சிஸ்டமாவோ இருந்துச்சுன்னா உங்க டேட்டா சோர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து நமக்கு அந்த டேட்டாவை எடுத்து வந்து நமக்கு என்ன பண்ணும், ஓப்பன் ஏஐல கொடுத்து திரும்பவும் நமக்கு பதில கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் உங்க ஹை லெவல் ஆர்கிடெக்சர். ஓகேயா? ஸோ இந்த இதுதான் ரேக் அப்படின்னு சொல்றோம். ஓகே, 3,